ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, அவசரமாக இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் உன்னை தொடச் சொல்வதற்கு காரணமே, நீ சற்றும் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுத்து உன்னை நல்லபடியா வாழ வைக்கணுன்றதுக்காக தான். எப்பவுமே நீ செய்கிற எல்லாத்தையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஒன்றும் வருத்தப்படாத. யார் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்களோ, தவறாக நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ, அவர்களுக்கு உன் மதிப்பும் மரியாதையும் புரியலை. அவங்களுக்கு உரிய பாடத்தை எல்லாம் இந்த சாயப்பா நான் கற்றுக் கொடுக்குறேன். நீ தேவையில்லாமல் அவங்க அப்படி பேசுகிறாங்களே, இவங்க அப்படி செய்கிறாங்களேன்னு யோசித்து வருத்தப்பட வேண்டாமேன்னு செல்லமே. உனக்காகவே தானே இந்த சாயப்பா இந்த பூமியில் அவதாரம் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உனக்கான நல்லது அனைத்தையும் மிக பெரிய அளவில் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். உனக்கு இருக்கும் தடைகள் அனைத்தையும் அகற்றி உன் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உனக்குள் ஒருவனாக இருந்து கொண்டே இந்த சாயப்பா எல்லா இடங்களிலும் நல்லதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை என் மடியில் வைத்து பாதுகாப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாமல் அது இதுன்னு கண்டதையும் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். உனக்கு எது நல்லதுன்னு உன் சாயப்பாக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக உனக்கான அனைத்தும் உன் வாழ்க்கையில் கிடச்சி நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்கிறேன். உன்னை நிம்மதியாக நல்லபடியாக வாழ வைக்கணுன்றதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். எப்போதும் உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா இருப்பேன்னு செல்லமே. இனி சரியான நேரத்தில் எல்லாமே உனக்கு சிறப்பாக கிடைக்கும்படி பார்த்துக்கிறேன். உன் மனசு எதையெல்லாம் விரும்புமோ, எது உனக்கு சரியாக வருமோ, அது அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு நீ இருந்தினா உன் வாழ்க்கை நிச்சயம் அதிசயமானதாக இருக்கும். அனைத்தையும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள். எல்லாமே உனக்கு நல்லபடியாக இருக்கும் என் செல்லமே. ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு போராடியே வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இப்போது எந்த பிரச்சனையும் இல்லாத சந்தோஷமான பொன்னான நாட்களை வரவழைக்க போகிறேன். என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். எந்த விஷயம் நடக்காது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீ நினச்சியோ, அந்த விஷயத்தை மீண்டும் நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன். உன்னுடைய தைரியத்தின் முன்பாக உன் எதிரியும் சிலித்து போவார்கள். என் நல்ல ஆசிகளின் மூலமாக உனக்கான நல்வாழ்க்கையை நீ வாழ முடியுமென்னு செல்லமே. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய பழம் நல்லா பழுத்துருச்சுன்னா அது மரத்தில் இருக்காமல் கண்டிப்பாக கீழே விழுந்து தான் ஆகும். அதே போல் ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய பூ மலர்ந்துச்சுன்னா அதை நோக்கி வண்டுகள் தானாகவே ஓடி வரும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் அதற்கு உரிய காலம் வரும்போது எல்லாமே நிச்சயம் சரியாகவே நடக்கும். நீ பாட்டுக்க பொறுமையா உன் கடமையை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டு இருந்தாலே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் காற்றோடு காற்றாக பறந்து போயிடும். என்னுடைய நல்ல ஆசிகள் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் செல்லமே. இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அதை இப்போது நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையே இனி இன்பமயமாக மாறப்போகுது. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். அன்புங்கிறது ஒருவரை நீ நேசிப்பது மட்டுமல்ல, அவங்க உனக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சாலும் உடனே வெறுத்துடாமல் ஒதுக்கிடாமல் அவங்களுக்கு அதை பக்குவமாக எடுத்து சொல்கிறது தான் உண்மையான அன்பு. உன் வாழ்க்கையிலையும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படிப்பட்டவங்களா இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ அப்படிப்பட்ட ஆளாக இரு. உனக்கு பிடிக்காதவங்களோ பிடிச்சவங்களோ தவறு செய்யும்போது அதை பக்குவமாக எடுத்து சொல்ல பழகு. பேதம் பார்க்காம, பாகுபாடு பார்க்காம எல்லாரையும் நேசிக்கக்கூடிய எண்ணத்தை உனக்குள்ள வளர்த்துக்கோ. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லாத போது நீ வாழ்க்கை மீது வெறுப்பும் சலிப்பும் கொள்ளாம அதை ஏற்றுக்கிட்டு நகர்ந்து முன்னாடி போக கற்றுக்கோ. எப்படியும் இந்த சாயப்பா உன்னை காப்பாற்றிடுவேன். உன் கோரிக்கைகளை நான் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன். நீ என்னிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் நிச்சயம் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன். தேவையற்ற சஞ்சலங்களை தூக்கி போடு. உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும்படியும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் இந்த சாயப்பா செய்கிறேன். உன் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்க அனைத்தும் என்னுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக, என்னுடைய செயல்களின் மூலமாக மட்டும்தான் நடக்குதுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இன்னும் எத்தனை நாட்கள் நீ நரக வேதனை அனுபவிக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு தானே புலம்பிக்கிட்டு இருந்த. கவலைப்படாத. உன் கஷ்டங்களையும் மன குமுறல்களையும் காணாமல் போக செய்து
உன் கர்மாவின் தீவிரத்தை குறைச்சி உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். காலம் கண்டிப்பாக உனக்கு சாதகமாக மாறும். அது வரைக்கும் பொறுமையாக இரு. யார் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்க நினச்சாலும் நான் நினச்சா, நான் மனசு வச்சா மட்டும்தான் அதை உனக்கு நிறைவேற்றி தர முடியுன்றத நீ ஞாபகம் வச்சுக்கோ. உன் வாழ்க்கை மிக மிக அழகானது. அழகான அற்புதமான அர்த்தமுள்ள வாழ்க்கையை தான் இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். நான் எப்போதும் என்ன செஞ்சாலும் அதில் உனக்கான நன்மை மட்டுமே இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நான் கொடுப்பதையும் செய்வதையும் மனசார ஏற்றுக்கொள். நீ பிரார்த்தனை செய்யும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் மனக்கவலைகளையும் குழப்பங்களையும் போக்கி உனக்கான சந்தோஷங்களை உன் வீட்டில் உன் வாழ்க்கையில் நான் கொடுத்துட்றேன். இப்போதைக்கு உன் வீட்டில் கொஞ்சம் புரிதலும் இல்லாமல் கொஞ்சம் சண்டை சச்சரவோட மன வருத்தத்தோட மனஸ்தாபத்தோட வேலைகள் போயிட்டுருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆளுக்கு ஒரு பக்கமாக மூஞ்சை திருப்பிக்கிட்டு போகிறதும் யாரோ மாதிரி நடந்து கொள்வதும்னு உன் குடும்பத்தில் சில நாட்களாகவே சரியில்லாமல் பல விஷயங்கள் நடக்கிறதல்லவா? வருத்தப்படாத, வேதனைப்படாத. உன் மனசில் இருக்கிறதையெல்லாம் இந்த சாயப்பா கிட்ட வந்து சொன்னீன்னா கண்டிப்பாக நான் உனக்கு மனத்தெளிவு கிடைக்க செய்வேன். யார் தப்பு செஞ்சாங்க, யார் மேலே தப்பு நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். தவறு எங்கே இருந்தாலும் சமாதானமாக போகுவது நீயாக இருக்கட்டும். அன்பே நிலையானது. நீ எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தும் போது அதற்கு பலனாகவும் பரிசாகவும் இந்த சாயப்பா உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். மற்றவங்களுக்கு நீ என்னதான் நல்லது நினைச்சாலும் நல்லது செஞ்சாலும் கூட எல்லாரும் அதை தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்களேன்னு புலம்பாதே. உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உன் அருமையும் பெருமையும் புரிய வரும். என்ன நடந்தாலும் நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. எந்த துன்பங்களும் உன்னை காயப்படுத்த வரவில்லை. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே, உன் வாழ்க்கை இன்பமயமாய் ஆக்கி தருவதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இனி நிம்மதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் களைகட்டி செழித்து நிற்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ கண்டிப்பாக அடுத்த நிலைக்கு உயரத்தான் போகிறாய். இப்போது இருக்கும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் பற்றி கவலைப்படாமல் உன் வேலையை மட்டும் நீ தொடர்ந்து செஞ்சினா கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும். உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். இன்பம் இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் துன்பமும் பிரச்சனையுமா இருக்கேன்னு கலங்காதே. அடுத்தடுத்து இருமடங்கு இன்பம் உன் வாழ்க்கையில் கூடி வரும் நேரம் வந்துருச்சு. துன்பத்தை எல்லாம் தாண்டி உனக்கான இன்பத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை ஏளனமாக பேசி சிரித்தவங்க முன்பாக உன்னை கொடியாய் உயர்த்தி நிற்க வைப்பேன். உன்னை தாங்கும் கம்பாக உன் உயிருக்கு உயிராக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் சோதனைகளை கண்டு கலங்க வேண்டாம். இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை வெறுக்கவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். முழு நம்பிக்கையோடு நீ இருந்தாலே என் அருளாசிகள் மூலமாக அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் மனசில் அன்போட இரக்கத்தோட ஒவ்வொரு செயல்களையும் செய்ய பழகு. எல்லாவற்றிலும் இருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன். யார் மீதும் கோபப்படாத, யார் மீதும் வெறுப்பு கொள்ளாதே. உனக்கான நல்லது உன் வீட்டு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும்படி செய்கிறேன்.